வாழ்க்கையில் துணையாய் உங்குரல் திரும்பி வா நிலையில்லா கூட்டத்தில் மக்கள் இந்த மக்களுக்கான ஒரு நல்ல தலைவரை இழந்திருக்கோம். உண்மையாகவே இன்றைய தினம் நமது கோட்டூர் கிராமத்தின் கருப்பு தினம் என்றுதான் சொல்ல வேண்டும். ஒரு தலைவன் எந்த அளவுக்கு மக்களோட இணக்கமாகவும் இருக்க முடியுமோ அந்த அளவுக்கு இணக்கமாக இருந்து அனைத்து மக்களுடைய மனங்களிலும் நீங்காமல் இடம் பிடிச்சிருக்கக்கூடிய தலைவர் தான் பிடி முத்துவேல். இதில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் என்னுடைய குடும்பம் சார்ந்து பல்வேறு விஷயங்களில் பக்கபலமாக இருந்தவர் தான் இன்னைக்கு மறைந்த நமது ஊர் தலைவர். அன்றைக்கு 2011 இன்னைய தேதி வரைக்குமே முழுக்க முழுக்க அவ்வளவு தூரம் பக்கபலமாக இருந்திருக்காரு. எழில் முதல்வன் கஸ்தூரி கொலை வழக்கில் அந்த கொலை நடந்ததுலேருந்து சுருளிக்குள்ளே குணத்தை அங்கேருந்து வெளியே இங்கே கோட்டூருக்கு கொண்டு வர்றதுக்கு அவ்வளவு தூரம் உறுதுணையாக இருந்த ஒரு நபர் தான் பிடி முத்துவேல் அப்படின்றவர். அந்த மலைக்குள்ளே வேஷ்டியை மடித்து கட்டி அந்த 2 உடல்களையும் தேடுறதுக்கு உறுதுணையாக இருந்தார். அதுக்கடுத்து எவ்வளவோ எண்ணற்ற போராட்டங்கள் மாவட்ட ஆட்சியர் வளாகத்தில் கிட்டத்தட்ட சுமார் ஒரு 1000 நபர்களுக்கு மேலே திரட்டி கொண்டு போய் ஆர்ப்பாட்டம். அதுபோக கோட்டூரில் உண்ணாவிரதம், எத்தனை போராட்டங்கள், எத்தனை காவல்துறை அதிகாரிகளை சந்திக்கிறதுக்கு, எவ்வளவோ விஷயங்களுக்கு, எத்தனையோ பிரச்சனைகளுக்கு, அவ்வளவு பிரச்சனைகளுக்கும் உறுதுணையாக பக்கத்தில் இருந்த ஒரு நபர். ஃபோன் பண்ண உடனே தாத்தா எங்கே இருக்கீங்க, இந்த வர்றேன்ப்பா, சொல்லுப்பா, என்னப்பா சரியா இந்த வந்துடுறேன்ப்பா, அந்த மாதிரி கிடைக்கக்கூடிய தலைவர்கள்லாம் அவ்வளோ சீக்கிரம் கிடைக்க மாட்டாங்க. நன்றி மறக்கிறது மனித இயல்பே கிடையாது. இன்னைக்கு இழந்திருக்கக்கூடிய அந்த தலைவர் இல்லாமல் இந்த 40 ஆண்டு காலத்தில் கோட்டூரில் ஒரு சின்ன செங்கல் கூட புதுசாக வந்திருக்காது அப்படின்றது தான் உண்மை. தோல்வியே கண்டிடாத தலைவர். உண்மைதான், அரசியலில் வெற்றி தோல்விகள் வந்திருக்கு போயிருக்கோம். ஆனால் இந்த தலைவர் தோல்வி அப்படின்ற ஒன்று கடைசி வரைக்குமே வாழ்க்கையில் பார்க்காம போயிருக்காரு. என்கிட்ட கூட அடிக்கடி சொல்லுவார், தாத்தாவுடைய உயிர் பார்த்தாமுறை தாத்தாவுடைய உயிர் இந்த சேரில் உட்காந்து மணிக்கு போகணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவார். அந்த அளவுக்கு இந்த மக்களை நேசித்தார், இந்த ஊரை நேசித்தார். எவ்வளவு அரசியல் முரண்கள் இருந்தாலும், எதிரியாக இருந்தாலும் அந்த நபரையும் அரவணைத்து பேசக்கூடிய அந்த தலைமைத்துவம் இருக்குவார். பெரிய விஷயம். இடிஎம் இல்லாமல் ஒரு அரசியல் கோட்டூரில் மக்கள் பார்க்குறது உண்மையாகவே ஒரு புதுமையான ஒன்று தான். நல்ல மனிதர், எத்தனையோ அடையாளங்களுக்கு சொந்தக்காரர் மாதிரி தான். இன்னைக்கு அந்த தலைவர் நம்ம எல்லாரையும் விட்டுட்டு போயிருக்காரு அப்படின்றது எதிர்பாராத பேர் இழப்பு தான். எழில் அறக்கட்டளை தொடங்க காலத்திலிருந்து நடந்த அத்தனை நிகழ்வுகள்லையும் மறுக்காமல் எனக்கு பக்கபலமாக இருந்தவர். அவருடைய கடைசி காலகட்டங்களில் அவரோட நிறைய நேரம் செலவழிக்கக்கூடிய ஒரு சூழல் எனக்கு கிடைச்சிச்சு. ஒரு விஷயம் சொல்லியிருக்கு, அது அவருக்காக நான் பதிவு பண்ணணும். நிச்சயமாக அவர் என் பக்கத்தில் இருந்து அவர் வாழ்க்கையில் நடந்த ஒவ்வொரு விஷயத்தையும் எனக்கு எடுத்துரைப்பது அந்த ஆளுமை. அவருக்கு நிச்சயமாக எழில் அறக்கட்டளை என்றைக்கும் கடமைப்பட்டிருக்கோம். இந்த தலைவரோட புகழ் இன்னும் பல 100 ஆண்டு காலம் கோட்டூர் மண்ணில் இருக்கும் அப்படின்றத தெரிவிச்சுக்கிறோம். ஆழ்ந்த இரங்கல் தாத்தா, ஆழ்ந்த இரங்கல் தலைவரே.